சார் வணக்கம். வணக்கம் ஸ்டாலின். மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். நாள் எப்படி போச்சு? கோயிங் குட் சார். பிஸியாவே போயிட்டு இருக்கு சார். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் K7. இது K7 எஸ் சார். அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கா? K7 சர்வீஸ், K7 ஆன்டிவைரஸ். ஓ! ஐ டோன்ட் நோ. நான் கேள்விப்பட்டதில்ல. ஓகே, ஓகே. வெரி குட். எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் இங்க வந்து 11 இயர்ஸ் சார். 11 இயர்ஸ். வாவ்! நைஸ். என்ன உங்க ரோல் என்ன? டெக்னிக்கல் மேனேஜர் சார். டெக்னிக்கல் மேனேஜர். நைஸ். என்ஜினியரிங்லயா? எஸ் சார். வெரி குட், வெரி குட். ஸோ நைஸ் டு சீ எல்லா ஆல் த யூசுவல் டெடிகேட்டட் பீப்புள் ஆர் கமிங் அப். ஹலோ நிர்மல் ராஜ். வணக்கம் சார். சௌக்கியமா? சௌக்கியம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வியாழக்கிழமை வந்தாச்சு. ஸோ அதில் நான் மொபைலுக்கு வந்து நான் சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட் பண்ணுவேன் சார். வெரி குட். iOSல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நீங்க இந்த எம்டிஎம்லாம் பண்றீங்களா? மொபைல் டேட்டா மேனேஜ்மெண்ட். பண்ணோம் சார். ஓகே, வெரி குட். பண்ணோம், VPN பண்ணோம், நிறைய பண்ணியிருக்கோம் சார். வெரி குட். வெரி டிவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நைஸ். நிர்மல்ராஜ், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? சார் நான் வந்து லாஸ்ட் ஜூலையோட வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். சரியா? ஒர்க் பண்ணது வந்து செக்யூரிட்டி கம்பெனி which focus டேட்டா இன்வெஸ்ட். என்ன கம்பெனி பேர் என்ன? செக்யூரிட்டி சொல்யூஷன். செக்யூரிட்டி யூரோப்பியன் கம்பெனி. யூரோப்பியன். ஓகே, ஓகே, ஓகே. which focus வந்து கரண்ட்லி வந்து CAD ஃபைல் சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்றது சார். என்ன ஃபைல் சிஸ்டம்? CAD. இந்த ஆட்டோ கேட் மாதிரி. அதுல என்ன அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு அந்த ஃபைல் சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ண? இது வந்து ப்ராப்பரேட்டரி சார். ஃபார் எக்ஸாம்பிள் சீமென்ஸோடது இருக்கு, ஆட்டோ கேடோடது இருக்கு, டசால்ட் இருக்கு. ஸோ CAD ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வெண்டர் கூட இல்லை வந்து ஆஃபீஸில். ஸோ அந்த ஃபைல்ஸை காப்பி பண்ணிட்டாங்கன்னா யார் வேணாலும் டூப்ளிகேட் பண்ணலாம். மீன் தட் அந்த ப்ராடக்டே பண்ணிடலாம். பிகாஸ் இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றதுனால. ஆமாம். ரைட். ஸோ அந்த இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதை வாட்டர் மார்க் சொல்லுங்க. வாட்டர் மார்க்கிங் பண்ணலாம் சார். பட் வந்து வாட்டர் மார்க்கிங் நல்லா இருக்காது எல்லா விஷயத்துலையுமே. சில பேர் ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் மார்க்கிங் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு PLM சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ வந்து கிளைண்ட் ஒன்று இருப்பாங்க, கிளைண்ட் AutoCAD வச்சிருப்பாங்க அக்ராஸ் குளோபு. ஸோ அந்த PLM சர்வர்லேருந்து வந்து டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு கார் மேக் பண்ணுறாங்க, காரோட டோர் இருக்குன்னா விச் கம்ப்ரைஸ் சம் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்ட்ஸ் அண்ட் அசம்பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிவிஜுவல் பார்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த பார்ட் ஃபைல்ஸை ரீமேக் பண்ண மாட்டாங்க அகைன் அண்ட் அகைன். ஸோ வால்வுக்கு ஒரு டோர் இருக்கும், BMW வந்து அதை லைட்டாக மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஃபைல்ஸ் வந்து அக்ராஸ் குளோப் ஷேர் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர்ஸ். சூப்பர். இன்னைக்கு என்னாச்சு, 7 பேர் தான் வந்திருக்காங்க. மணி 2 minutes past 8 ஆயிடுச்சு. 3 minutes past 8. வணக்கம் வில்ஃப்ரெட், ஜலால், வருண். ஜலால் அண்ட் வில்ஃப்ரெட், உங்க குரலை கேட்டிருக்கேனான்னு தெரியல. மேபி நீங்க கேட்டிருப்பீங்க, உங்க பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். மாலை வணக்கம் எல்லாருக்கும். இல்லை சார், நான் நியூ லிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ லேட்டராக தான் ஓல்டு லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணேன். மேபி நோட்டிஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம் நேற்று லிங்க்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ வெரி குட். ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வராமல் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். லிங்க் சார் நானும் அதை நினச்சிட்டு இருந்தேன். ஷேர் பண்ண லிங்க் யூஸ்வலாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் ஓல்டு லிங்க்ல வந்து பண்ணேன். நானும் ஓல்டு லிங்க் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன புது லிங்க் வந்திருக்கா? இல்லை சார், யூஸ்வலாக லிங்க் வரல. எவ்ரிடே நியூ லிங்க் கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுக்கல. ஸோ வந்து ஜஸ்ட் ஓல்டு லிங்க் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல யாராவது இருக்காங்களா? அந்த குரூப்ல நான் மென்ஷன் சொல்லுங்க. மீட்டிங் சேம் ஐடியில தான் போயிட்டு இருக்கு. அவங்க டெய்லி ஷேர் பண்ணுவாங்க. ட்ரூ. நான் வந்து அதை பார்க்குறதே இல்லை. இன்னும் ஸ்டாண்டர்டாக அந்த லிங்க் வச்சுருந்தேன் அந்த மீட்டிங் ஐடிக்கு. அதை தான் கிளிக் பண்ணேன். இவ்வளோ நாளாக வந்து அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்புகிறாங்களே தவிர ஐ டோன்ட் திங்க் மீட்டிங் ஐடி மாறினதா எனக்கு தெரியல.
இல்ல இல்ல அது மாறல. அவங்க டெய்லி நோட்டிஃபை பண்ணுவாங்க மீட்டிங் ஆன் ஆயிடுச்சுன்னா. அது இன்னைக்கு ட்ரூ. பண்ணல. ஸோ அதனால யாருமே வரலன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே நோட்டிஃபை வரல எதுவுமே. ஒரு நிமிஷம். சரி. வரும் டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. நேத்திக்கு ஒருத்தர் கேட்டாங்க, யாராவது ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க இப்ப இருக்காங்களா? சார் நான் தான் சார். ஓகே. ஸ்டாலின். ஓகே. சூப்பர். அதுக்கு தான் மெயினா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நீங்கன்றது ஞாபகம் இல்ல. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. I'll just put a note saying starting now. ஓகே. லெட்ஸ் கெட் கோயிங். அப்புறம் ரோகப்பா வரட்டும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னாக்க, ஒரு டிப்பிக்கல் நீங்கள் வந்து மொபைல் டெவலப்பர், ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால் ஒரு டிப்பிக்கல் என்வாயன்மெண்ட்டை கேப்சர் பண்ணுவோம். அப்புறம் க்ளவுடு பக்கமும் போவோம். அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகேயா? ஸோ ஒரு டிப்பிக்கல் இதில் வந்து நம்ம ஏற்கனவே கவர் பண்ண நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஒரு டிப்பிக்கல் என்வாயன்மெண்ட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்து ஆன் ப்ரெமிஸ்னு வச்சுப்போம். ஸோ டிப்பிக்கலாக என்ன இருக்கும்? ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் சைட் இருக்கும். அது they will typically have multiple links to internet providers. ஸோ இது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் 1, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் 2. எனக்கு யார் வேணாலும் they can go down. இது வந்து இன்டர்நெட். இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் ஸோ யூ வில் ஹேவ் லேண்டில் வந்து யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் சர்வர்ஸ், சர்வர் ஃபார்ம்னு சொல்லுவோம். Then they will also have a network, a private network. இதில் ரிமோட் சைட்ஸ்லாம் கனெக்ட் ஆகும்.
அங்கேயும் ஒரு நெட்வொர்க் இருக்கும். இங்கே யூசர்ஸ்லாம் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் யூசர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் சே வில் ஜஸ்ட் ரைட் இந்த இதில் வந்து யூசர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து ரிமோட் சைட், மல்டிபிள் ரிமோட் சைட்ஸ் இருக்கும். இதுலேயும் வந்து இது வந்து ப்ரைவேட் நெட்வொர்க்குன்றது எம்பிஎல்எஸ்னு ஒரு டெக்னாலஜி இருந்தது, இருக்குது. மல்டி ப்ரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங் குயிக்காக மென்ஷன் பண்ணேன். இது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்படியும் போவாங்க, இல்லை இதை வந்து ஒரு ஐஎஸ்பிக்கு கனெக்ட் பண்ணி அண்ட் இதோட கனெக்ட் பண்ணுவாங்க. இது த்ரூ அ VPN டனல். பிகாஸ் இது இன்டர்நெட். ஓகே. முன்னெல்லாம் வந்து இந்த எம்பிஎல்எஸ் தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. அபவுட் லேட் 90ஸ்லேயே வந்து இந்த ஐஎஸ்பி ஸ்பீட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியான பிறகு தென் VPN became very popular and it was almost pretty good. ஸோ எதுக்கு வந்து இதில் வந்து எங்கே ஃபெயில் ஆச்சுன்னாக்கா, இப்போ இந்த வாய்ஸ் ஓவர் ஐபி, வீடியோ ஓவர் ஐபி அதெல்லாம் வந்து ஒரு கேரண்டி இல்லாமல் இருந்ததுனால இந்த VPN வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த ரிமோட் சைட்டில் ஒரு டிவைஸ் வந்து இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு சொல்கிறேன். SD-WAN ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ SD-WAN சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்கா, இட்ஸ் கால்ட் அப்ளிகேஷன் ஸ்டியரிங். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன், ஸ்டியரிங். அண்ட் we will see some of the concepts that we see. ஸோ இது SD-WAN இது வந்து ரவுட்டர் தான். அது ரவுட்டர் போர்ட்டினெட்டில் வந்து ஃபயர்வால் வாட் ஃபயர்வால்லேயே இதை இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து இந்த பொட்டி இங்கே இருக்கும். ஸோ SD-WAN டிவைஸ். ஓகே. அண்ட் இது ரெண்டு இந்த ப்ரைவேட் நெட்வொர்க்கும் இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஸோ லெட் மீ cool. அண்ட் இந்த இதுவும் இங்கே தான் கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ டியூவல் லிங்க்ஸ் SD-WAN ரவுட்டர்னு வச்சுப்போம். இந்த அப்ளிகேஷன் ரவுட்டர் ஆர் ஃபயர்வால், இந்த அப்ளிகேஷன் சரிங்க என்ன பண்ணணும்னா, இந்த டிவைஸ் இருக்க திஸ் ரவுட்டர், சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் த கேஸ் ஆஃப் Fortinet, திஸ் இஸ் அ SD-WAN FortiGate. சிஸ்கோ வந்து தே பாட் விப்டலான்னு ஒரு கம்பெனியை வாங்கினாங்க. தட் டஸ் தட். ஸோ இந்த FortiGate என்ன பண்ணோம், இந்த அப்ளிகேஷன் ஸ்டியரிங்னு சொல்கிறேன்னு, ஸோ அப்ளிகேஷனை டிடெக்ட் பண்ணோம். எதை வச்சு, போர்ட்டை வச்சு, TCP போர்ட்டை வச்சு அண்ட் கன்ஃபிகர் பண்ணலாம். அதான் சாஃப்ட்வேர் டிஃபைன். யூ கேன் கன்ஃபிகர் அண்ட் சே ஓகே, ஜென்ரல் இன்டர்நெட், யூடியூப் ஆக்சஸ் இதெல்லாம் வந்து இது வழியாகவே இப்போது இந்த சிஸ்டம் வழியாக. பட் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் MPLS பிகாஸ் தே ஆஃபர் கேரண்டிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அரவுண்ட் ஏர்லி 2000 வர ஆரம்பிச்சது. இப்போ வந்து வெரி பாப்புலர். ஸோ இதுதான் வந்து ஆன் ப்ரெமிஸ் செட்டப். இந்த ஹெட் குவார்ட்டர் சர்வர் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து எல்லாம் இந்த டேட்டா சர்வரும் இருக்கும், டேட்டா மானிட்டரிங் சர்வர்ஸ், டேட்டா சர்வர்ஸ், ஆப்ஸ் மானிட்டரிங் எல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் சர்வர்ஸில். இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸ்டாலின்? எஸ் சார். ஸோ இதில் தான் வந்து நேற்றுக்கு வந்து இந்த சிம், சோர் எல்லாம் நம்ம சொன்னோமே, சிம் டூல், ஸ்ப்ளங்க், சோர் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா, இந்த இன்டர்நெட்டில் நம்ம வந்து IaaS, PaaS அண்ட் SaaS சொன்னோம். ஸோ இங்கே ஒரு ஃபார்மில் we will have SaaS services. அவங்க டேட்டா சென்டர் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ரிமெம்பர், SaaSன்றது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அப்ளிகேஷன் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். அது கீழே என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, அது கீழே என்ன சர்வர் வச்சுருக்காங்க ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த SaaS சர்வீசஸில் தான் வந்து யூ கேன் ஆல்சோ see
offers like the CNAP னு நேத்துக்கு ஒன்று சொன்னோம், அப்ளிகேஷன் ப்ரொடெக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் அசஸ் பண்ணுறது அதெல்லாம் SaaS சர்வீசஸாக இது போட்டோம். நிறைய விஷயங்கள் SaaS-ஆ வந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ வந்து இந்த மானிட்டரிங்கில் வந்து அண்ட் வி வில் குவிக்லி see this later on. 40 அனலைசர் இது வந்து Fortinet ப்ராடக்ட்ஸ்க்கு லாக்ஸ் எல்லாம் அனுப்புகிற சமாச்சாரம். ஓகே, ஸோ இது என்ன பியூட்டின்னாக்க இந்த 40 அனலைசரை வந்து ஆன் ப்ரெமிஸில் வச்சுருந்தீங்கன்னாக்க த கஸ்டமர் நீட்ஸ் டு மெயின்டைன், whereas here Fortinet will maintain this. So just like SaaS. ஆனால் what they don't have control of என்ன வெர்ஷன் ரன் பண்ணுது இதெல்லாம் எந்த கண்ட்ரோல் கிடையாது. ஸோ யூ ஆர் கைண்ட் ஆஃப் டிபெண்ட் ஆன் திஸ். அதே மாதிரி என்ன கேப்பபிலிட்டி இருக்குது இவங்க கொடுக்கறத வச்சு அப்படி சந்தோஷமாக இருங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். பட் it frees the customer from all the pain. இப்போ இந்த சர்வர் ஃபார்மோ it can be either hardware or VM or virtual machine. இதில் தான் வந்து இந்த VMல தான் வந்து இந்த VMware made a big name. VMware ESXi. ஸோ என்னத்துக்கு ஹார்ட்வேராக வாங்கணும், விஎம்மாக வச்சுக்கிட்டாக்க ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் கெப்பாசிட்டியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் ஒரு ஹார்ட்வேரில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஓடுறது இட் வாஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹைப்பர்வைசர்னு ஒன்று கொண்டாந்தாங்க ESXi. அதுக்கு மேலே மல்டிபிள் விஎம்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். பிகாஸ் அண்டர்லைங் ஹார்ட்வேர் இஸ் லைக் 32 CPU or something. ஸோ என்னத்துக்கு அதில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ஓட்டணும். So the VMware ESXi became very popular in late 90s, early 2000s, and that's how they run for multiple VMs on a common hardware. Multiple VM on a shared hardware. So the form factor னு சொல்லுவாங்க, அது ஒரு டெர்மினாலஜி நீங்கள் கற்றுக்கலாம். ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர்னா என்ன? திங்க் ஆஃப் இட் ஆஸ் ஃபார்ம்னா என்ன? நம்ம ஃபிசிக்கல் லுக். ஃபார்ம் ஃபேக்டர் ஒல்லியாக இருக்கான் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி இது. ஸோ மிஷின்ஸ்க்கு என்ன? த சைஸ். ஸோ 3 ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் உண்டு. இதர் ஃபிசிக்கல், virtual, இது 2 ஃபார்ம் ஃபேக்டர்ஸ், ரைட்? அதே மாதிரி சைஸ். ஸோ த ஹார்ட் டிரைவ் ஹேஸ் அ ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர்னாக்க அது வந்து சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபிசிக்கல் சைஸ். விர்ச்சுவலில் வந்து ஜஸ்ட் த நேச்சர் ஆஃப். ஸோ ஃபார்ம் ஃபேக்டர்ன்றதுக்கு இதுதான்னு சொல்ல முடியாது, பட் அதனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்கை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர்னாக்கா இட் டஸ் நாட் டேக் மச் ரிசோர்ஸஸ், இட் லுக்ஸ் ஸ்மால் இன் சைஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த ஃபிசிக்கலில் என்ன ப்ராப்ளம்? They call it 1U, 2U for server. Correct. 1U naka 1 rack unit. So thanks Karthik. The rack நீங்க டேட்டா சென்டர்லாம் போயிருக்கீங்களா தெரியல. டேட்டா சென்டரில் வந்து 42 inch ரேக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த 42 inch ரேக்கில் நீங்கள் சொன்னதுனால இதையும் சொல்லிடுறேன். 42 inch ரேக்கில் வந்து நிறைய இது வந்து 42 RUன்னு வாங்க. 42 rack unit. Rack unit. You can show some pictures. Okay. Yep. Rack units. ஸோ இதில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்டாக மவுண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டோட ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னாக்கா 1 RU 2 RUன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது 1 RUன்றது இதில் வந்து 3 ஹோலுக்கு வந்து இதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும், அதை மவுண்டிங் ப்ராக்கெட் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 3. சார் இதில் ஏதாச்சும் பிக்சர்ஸில் இருந்துச்சுன்னா இன்டர்நெட்லேருந்து எடுத்து காட்டுங்க சார். ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டு நான் டெஃபினட்டாக வில் ப்ரௌஸ் அண்ட் டேக் அ லுக் அட் இட். ஓகே, ஸோ இது வந்து 1 RU. அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிக்சராக காமிச்சாக்க. குட் ஐடியா. ஸோ ஐல் டூ தட். ஸோ இது வந்து 1 RU. இதில் வந்து எக்யூப்மெண்ட்டை மவுண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி 42 ரேக் யூனிட். இந்த ரேக்கில் இது பண்ணலாம். சைடில் வந்து பவர் ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் பவர் ஸ்ட்ரிப், பவர் பண்ணுமே, அதை பவர் ஸ்ட்ரிப் இருக்கும். அதே மாதிரி 2 பவர் ஸ்ட்ரிப் இருக்கும். ஒன்னொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் பவர் சோர்ஸஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஒரே பவர் சோர்ஸ்க்கு கனெக்ட் ஆகாது. பிகாஸ் ஒரு பவர் சோர்ஸ் வந்து டவுன் ஆச்சுனாக்கா எல்லா எக்யூப்மெண்ட்டும் போயிடுவேன். இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ இந்த SaaS சர்வீசஸ்லேயும் அந்த டேட்டா சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா இதான் இருக்கும். கடைசியில் வந்து ஒரு மிஷின் வேணுமே நமக்கு. விஎம்ஆர் ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, SaaS ஆஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, யூ நீட் அ ஃபிசிக்கல் திங்.
அதுதான் வந்து இந்த சிலிக்கன் தான் வந்து ரன் பண்ணுற சமாச்சாரம். ஸோ இது மாதிரி ஒரு ரேக் யூனிட்டில் தான் இந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும். பெரிய எக்யூப்மெண்ட், சின்ன எக்யூப்மெண்ட் எல்லாம். ஸோ லெட்ஸ் நாட் கோ டூ மச் இன் த டேட்டா சென்டர். ஸோ ஃபிசிக்கலாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபிசிக்கல். வெர்ச்சுவல்னாக்க இந்த ஃபிசிக்கல்குள்ளேயே விஎம்வேரை போட்டு மல்டிபிள் விஎம்ஸ் ரன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கஸ்டமர் மெயின்டைன்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இங்கே டேட்டா சென்டர் இருந்ததுன்னா, இங்கே இருந்ததுன்னா இதே சமாதானம்லாம் இருக்கும். ஆனால் என்ன வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்கன்ற நமக்கு தெரியாது. யூ ஜஸ்ட் கெட் த சாஃப்ட்வேர் ஃபீச்சர். ஸோ திஸ் இஸ் டிபிக்கலி ஹவு திங்ஸ் கனெக்ட். Of course, AWS வரும்போது that's another thing. So I'll talk to that as I go forward. In the meantime, let me browse and show you how a rack unit looks like. ஸோ இப்படி தான் பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கும். ரேக்ஸே இந்த rack. தெரியல சார். ஓ, நான் ஷேர் பண்ணலையா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன். சாரி, மை பேட். ஸ்க்ரீன்ஸ். ஓகே. ஸோ இதான் டேட்டா சென்டர் ரேக்ஸ். அண்ட் இப்போ ஒரு இந்த ரேக்கை கிளிக் பண்ணாக்க what we have இது maybe this is a bit of picture. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க இப்படி தான் வந்து எக்யூப்மெண்ட்லாம் லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ you can see multiple rack units and equipment stored here. Nothing fancy. It's all kind of standard stuff. Okay. So now coming back to our whiteboard. Whiteboard. Screen sharing meeting. Okay. Whiteboard. Verma. Okay, good. You got it. Super. So, இப்போ இது வரைக்கும் so far so good, Stalin and others. Yes, sir. Okay. Okay. So now let's go to the data center part of it, which is kind of the topic that I wanted to talk today. இப்போ now we have ரெண்டு பக்கம் இருக்கு. ஸோ ஒரு டிவைடிங் லைன் போடுவோம். இதுதான் ஆன் ப்ரெமிஸ். maybe I'll do it slightly differently. ஸோ இங்கே ஆன் ப்ரெமிஸ் வைப்போம். இங்கே பப்ளிக் க்ளவுட் வைப்போம். இங்கே இன்டர்நெட்டை போடுவோம். ஸோ ஆன் ப்ரெமிஸில் எல்லாம் ஹெச்கியூ அண்ட் remote sites.
That சார் ஒரே connects ஒரு to the டவுட்டு. இப்போ ஆன் பெர்மிசஸில் வந்து நம்ம சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, ஒரு சர்வர் இருக்குது, சர்வருக்குள்ளே சாஃப்ட்வேர்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, அதை ம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஒரு க்ளவுடில் வந்து போட்டால் ம் அது ப்ராப்பர் க்ளவுட் ஸ்ட்ரக்சர் ஆயிருமா? ஸோ இஃப் யூ ரிமெம்பர் இந்த அப்ளிகேஷன் அனாலிசிஸில் வந்து நம்ம 4 விதமாக பாசிபிலிட்டி சொன்னோம். அதில் ஒன்று தான் வந்து இந்த நீங்கள் சொல்கிற லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்கிறது. ஸோ அது வந்து சர்வர் சைட்லேருந்து லாட் ஆஃப் பீப்புள் டூ ஜஸ்ட் தட். இந்த விஎம்ஐ எடுத்து ஆர் ஹார்ட்வேராக இருந்ததுன்னா அதனுடைய விஎம் வெர்ஷனை எடுத்து தே வில் புட் இட் இன் த கிளவுட். ஸோ கிளவுடில் என்ன ஆகும், இந்த ஹார்ட்வேரை நம்ம ஹார்ட்வேரை கொண்டே வர முடியாது பப்ளிக் கிளவுடில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அண்ட் வி வில் டாக் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் ரைட். ஸோ பப்ளிக் கிளவுடில் கொஞ்சம் ஐம் ஜம்பிங் ஹெட், விபிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ விபிசின்னா virtual private cloud. ஓகே, private cloud. அதில் சப்நெட் எல்லாம் வச்சுக்கலாம். சப்நெட் இதில் ஒரு இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, சர்வர்னு சொல்கிறத விட இன்ஸ்டன்ஸ் அது நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது இதெல்லாம் வரும். இன்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் க்ளவுட் ப்ரொவைடர் சிஎஸ்பி. அதில் ஊர்பட்ட 2 கோர் 4 கோர் 8 கோர் 32 கோர் இப்போல்லாம் வந்து ஜிபியூலாம் வந்துட்டு எல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த ஓவரால் இதில் வந்து இதுதான் இன்ஸ்டன்ஸ்னு வச்சுப்போம். சே 8 சிபியூ விசிபியூன்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் சிபியூ. பிகாஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 8 கோர்ஸ் ஆர் அவைலபிள். இங்கே இந்த அப்ளிகேஷனை தூக்கி நீங்கள் போடுவீங்க, அப்ளிகேஷன் ஆஸ் விஎம். என்ன லைப்ரரி இருக்கோ இங்கே இருந்து அப்ளிகேஷன் இருக்க, இந்த அப்ளிகேஷன் ஆப் சர்வர் இருந்தது இல்லை, இந்த ஆப் சர்வரை தூக்கி இங்கே வந்து ஹார்ட்வேர் யூ கண்ட்ரோல் த ஹார்ட்வேர். இங்கே ஹார்ட்வேர் யூ கேன் செலக்ட் அ ஹார்ட்வேர் பட் யூ கேனாட் கோ அண்ட் ஆக்சஸ் த ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, லினிக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது அவைலபிள் மார்க்கெட் பிளேஸில். நம்ம வந்து லினிக்ஸை ரன் பண்ணி தான் ஹேண்ட்ஸ் ஆனில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 8 சிபியூ. அதாவது இந்த இதில் ஆப் சர்வரில் வந்து எவ்வளவு ஹார்ட்வேர் எப்படி இருந்தது, அதனுடைய மேட்சிங் ஹார்ட்வேர் என்னன்றது இங்கே பார்த்து இதை செலக்ட் பண்ணி தென் அதுக்கு மேலே யூ வில் இன்ஸ்டால் தி அப்ளிகேஷன் அண்ட் தட் வில் கனெக்ட் டு த சப்நெட் which will be part of this actually this whole thing is part of a VPC. This whole thing is a VPC. Okay, so this is a VPC and so I need to get rid of these things. So let us say இது வந்து இங்கே வந்து ஃபயர்வாலை போடுறோன்னு வச்சுப்போம். விபிசிக்கும் விஎம்க்கும் வித்தியாசம் இருக்கா? விபிசிங்கிறது ஒரு சின்ன நெட்வொர்க் மாதிரி, விஎம்ங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் ஓடுற சமாச்சாரம். ஓகே, ஸோ அண்ட் ஐ வில் ஷோ இட் யூ. நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறப்போ இது எல்லாமே வரும், அதனால் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ பிபிசி கிரியேட் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்கன்னு ஒரு சின்ன ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் to put whatever you want, a small LAN. Okay, sure, thanks Karthik. VPC can be considered small LAN சொல்றத விட a set of networks as a logical container. ஒரு லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 சர்வரோ மோஸ்ட்லி சர்வர்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து எண்ட் யூசர்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் யாரும் எண்ட் யூசரில் வந்து எல்லோரும் வெளியில் தானே இருக்கும். நம்ம டேட்டா சென்டரில் போய் ஏடபிள்யூஎஸில் போய் வேலை செய்யலையே டேட்டா சென்டருக்குள்ளே. ஸோ எல்லாம் சர்வர்ஸாக தான் இருக்கும், அப்ளிகேஷன் சர்வர்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சப்நெட்ஸ் இருக்கும். ஸோ பட் சே திஸ் இஸ் அ ஃபயர்வால். ஸோ திஸ் இஸ் அ ஃபயர்வால். நம்ம இதான் பண்ணுவோம். அப்புறம் இங்கே ஒரு பப்ளிக் சப்நெட், இது வந்து ப்ரைவேட் சப்நெட்னு சொல்லலாம். இது வந்து பப்ளிக் சப்நெட். இந்த பப்ளிக் சப்நெட் ஆகப்பட்டது இந்த இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ
ஒரு ஃபயர்வால் இருக்குது. இது எல்லாமே ஒரு விபிசிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் அ கண்டெய்னர் ஆஃப் மல்டிபிள் சர்வர்ஸ் ஆன் மல்டிபிள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ். ஸோ இது ஒரு லேன் 1, லேன் 2 அண்ட் அ ஃபயர்வால் இன் தி மிடில். ஓகே, ஸோ இது வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபயர்வால் மூலமாக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும். அதுக்கு இந்த இன்டர்நெட் ஆக்சஸ்க்கு வந்து அவங்க வந்து இன்டர்நெட் கேட்வேன்னு ஒன்று கொடுப்பாங்க, ஐஜிடபிள்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் இன்டர்நெட் கேட்வே. அவ்வளோதான். நமக்கு அதுக்கு மேலே அது இன்டர்நெட் கேட்வே வந்து இந்த இந்த இதனுடைய பேட்விட்த் என்னன்னு நமக்கு தெரியாது. யூ ஜஸ்ட் அஸ்யூம் தட் த cloud provider is taking care of all of this. So application through firewall, it goes to the internet. அவ்வளோதான். whereas ஆன் ப்ரெமிஸில் இது என்னன்னா, இது வந்து 1 gig பைப்பா 10 gig பைப்பா எல்லாம் தெரியும். யார் ஐஎஸ்பிக்கு யார் ஐஎஸ்பின்னு கூட தெரியாது நமக்கு. யூ ஜஸ்ட் ஹவ் ஆக்சஸ் டு தி இன்டர்நெட், அவ்வளோதான். ஸோ இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் they take care of some things, we take care of some things. If we have access to it, we are responsible for it. So we are responsible for the firewall configuration. We are responsible for the application configuration, right? But we are not responsible for this instance configuration in terms of, அது பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இது வந்து செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து அவங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடரோட தலைவலி. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு நம்ம தான் யோசிக்கணும். இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அது சிஎஸ்பி யோசிப்பாங்க. ஐ வாண்ட் அ பாஸ் ஹியர். இஸ் தட் ஹெல்பிங்? அண்ட் இந்த இன்டர்நெட்டில் தான் யூ வில் ஆல்சோ ஹேவ் ஆல் த SaaS ப்ரொவைடர்ஸ். ஓகே, SaaS and even and PaaS providers. இதெல்லாம் IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் AWSஓ Azure கொடுக்குது. இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service. இது வந்து SaaS and PaaS வந்து இன்டர்நெட்டில் கரெக்டாகும். ஸோ யூசர்ஸ் ஹியர் கேன் ஆக்சஸ். ஸோ இங்கிருந்து SaaS ஆக்சஸ் பண்ணலாம். And so this is the connection that we are going to do for connecting on-premise to cloud. அது எப்படி பண்ணுறது? ஏதாவது கேள்வி இருக்கா? ஸோ பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆன்சர் தட் கொஸ்டின் பிஃபோர். கொஞ்சமாவது பெட்டராக இருக்கா? நேற்றை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் கான்க்ரீட்டாக தெரியுதா? கொஞ்சம் பெட்டராக இருக்குது சார். ஸோ இங்கே வந்து சாரி, நான் வந்து சார் இங்கே பப்ளிக் சப்நெட்டுக்குள்ளே ப்ரைவேட் சப்நெட்டுன்னு உள்ளே வச்சுருக்கீங்க. வெளியிலேருந்து ரிமோட் சைட்டில் வெளியிலேருந்து எப்படி சார் இங்கே ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டன்ஸை எப்படி சார் அக்சஸ் பண்ண முடியும்? கிரேட் கொஸ்டின். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ வெளியிலேருந்து இந்த ஆப்பை ஆக்சஸ் பண்ணணுன்னாக்க இங்கே ஸோ வெளியில் வந்து யூசர்ஸ் வந்து நான் வீட்டில் இருக்கேன், சரியா? ஸோ ஐ ஹாவ் ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஹோம் அண்ட் ஐ நீட் டு ஆக்சஸ் திஸ் அப்படின்னாக்க யூ கிரியேட் அ VPN கனெக்ஷன் ஃப்ரம் த ஹோம். இந்த சிஸ்கோ எனி கனெக்ட் எல்லாம் இதுதான் பண்ணுது. ஹோம்லேருந்து யூ வில் டெர்மினேட் தட் VPN ஹியர். ஓகே, ஸோ ஹோம்லேருந்து த்ரூ த இன்டர்நெட் you will terminate it on this kind of a device, and in the device will say okay, authentication la mudichittu. So this firewall will do the authenticate and authorize. Authenticate முடிச்ச பிறகு நான் யாருன்றது தெரிய வந்துரும். ஓகே, இது கார்த்திகா ஸ்ரீகாந்தா யாருன்றது தெரிய வந்துரும். then it will say okay, இன்னாருக்கு இந்தந்த சர்வருக்கு ஆக்சஸ் இருக்குன்றதை முடிவு பண்ணோம். ஏன்னா எல்லாமே இந்த பேக்கெட் பூரா இது வழியாக தான் வந்தாகணும். ஸோ இது முடிவு பண்ணிவிட்டு தென் இட் வில் டேக் இங்கே வர பேக்கெட்டை இந்த ஃபயர்வால் இந்த சர்வருக்கு கொடுக்கும். திருப்பி இந்த சர்வர் திருப்பி இந்த ஃபயர்வால் கொடுக்கும். இது திருப்பி நமக்கு வீட்டுக்கு கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் தட் ஒர்க்ஸ். டைரெக்டாக வீட்டிலேருந்து இங்கே ஆக்சஸ் இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் இந்த அப்ளிகேஷனை தூக்கி இந்த பப்ளிக் சப்நெட்டில் போட்டிங்கன்னா இருக்கும், ஆனால் இருக்கக்கூடாது. அப்படி போடக்கூடாது. அது வந்து வெரி பேட் டிசைன். சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒன்று.
இதில் வந்து எதுவும் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபயர்வால் கொடுக்குறோம், அப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்குது, அப்புறம் பெரிமீட்டர் ம் ஃபயர்வால் இருக்குது, ம் விபிஎன் இருக்கு. ஸோ எதை எங்கே போடணுங்கிறதுக்காக எதுவும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எதுவும் இருக்கா சார்? ஸோ ஒரு 5 மெயின் பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்க இட்ஸ் கால் த ஏடபிள்யூஎஸ்ல வந்து இட்ஸ் கால்ட் வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிக்கலாம். இட்ஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ இதில் மெயின் பில்லர்ஸ் என்ன? ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் யூ கேன் சே ஹை அவைலபிலிட்டி. ஓகே. மூணாவது செக்யூரிட்டி. நாலாவது ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ். நம்ம சீனாப் இதெல்லாம் படித்தோமே, எப்படி ஓடுதுன்றத கண்காணிச்சுட்டே இருக்கணும், எக்ஸலன்ஸ். அஞ்சாவது காஸ்ட் ஆப்டிமைசேஷன். நம்ம பேசிட்டோம் தெரியுமா, இன்னும் க்ளவுடுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து காஸ்ட்டை கேபெக்ஸ் டு ஆபெக்ஸாக மாறும். ஆனால் ரெண்டுத்துலேயும் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணோம். லாஸ்ட் வந்து இது ரொம்ப யோசிக்கல, சஸ்டெயினபிலிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து இந்த என்வாயன்மெண்டல் க்ரீன் அந்த சமாச்சாரத்துக்கு. பட் ஃபார் அஸ் that is it's more of a executive talk. And cloud providers, they all want to say that we are energy efficient and all that. So but நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 5 we have to focus and areas. So the well architected framework பார்த்தீங்கன்னா this is full of best practices. Okay, full of it. It's just that best practices. So I strongly encourage you to read that. எல்லாம் புரியாட்டாலும் பரவாயில்ல. இப்போ ஹை அவைலபிலிட்டி எப்படி பண்ணுறது? அவைலபிலிட்டி ஜோன் ஒன்று இருக்குது, அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இதெல்லாம் நம்ம வில் see that later. அவைலபிலிட்டி ஜோன்ஸ், மல்டிபிள் ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணணும் நம்ம ஒர்க்லோட்ஸை. ஒர்க்லோட அங்கே போட்டால் மட்டும் போதாது, உங்களுடைய அப்ளிகேஷன் டிசைன்லேயும் இப்போ டேட்டா பேஸை வந்து 2 அவைலபிலிட்டி ஜோன் பண்ணாக்க டேட்டா பேஸை ரெப்ளிகேட் பண்ணணுமே, அது ரியல் டைமா இல்லையா? மல்டிபிள் ரீஜன்ஸில் போனால் லேட்டன்சி இருக்கும். கேமிங் பண்ணுற போது வந்து கொலாபரேட்டிவ் கேமிங், ஒரு யூசர் வந்து யூஎஸ் ஈஸ்டில் இருக்காங்க, இன்னொரு யூசர் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னாக்க, நான் இங்கே சாக்கர் விளையாடுறேன்னாக்கா வந்து அவங்களுக்கு அந்த அப்டேட் போகணுமே. நான் பந்தை உதைச்ச பிறகு வந்து 5 செகண்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பந்து உதைச்ச சமாச்சாரம் தெரிஞ்சதுனாக்க என்ன பண்ணுறது, ரைட்? ஸோ ஹை அவைலபிலிட்டி, பட் தட்ஸ் வை பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு மல்டிபிள் மெக்கானிசம், கேஷிங் பண்ணலாம், இல்லை லோட் பேலன்சிங், இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு. ஓகே. செக்யூரிட்டி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ்க்கு தான் இந்த CNAP டூல், இந்த கண்டினியூஸ் மானிட்டரிங், ரைட் டூல்ஸ், இதெல்லாம் பண்ணணும். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் ஆல்வேஸ் பட்ஜெட் அலர்ட் வச்சுக்கணும். அண்ட் நிறைய டேஷ்போர்ட்ஸ்லாம் இருக்குது, கூடோஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து டு மானிட்டர் த பட்ஜெட். நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, பிலீவ் இட் ஆர் நாட். ஈவன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கே இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் வந்து ஃபின் ஆப்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபைனான்ஷியல் ஆப்ரேஷன், அதுதான் அந்த ஃபீல்டு. ஸோ இட்ஸ் எவ்ரிபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் பட்ஜெட் அலர்ட் வச்சுருப்பேன். $500 மேலே போச்சுன்னாக்கா அலர்ட் மீ. ஏன் இந்த பட்ஜெட் வந்துன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் வரணும் நமக்கு. நம்ம பணமாக இருந்தாக்க நம்ம மானிட்டர் பண்ண மாட்டோமா? ஸோ கம்பெனி பணம்ன்றதுனால வந்து irresponsible சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடாது. as I said, sustainability is not a big deal. ஸோ இதுதாங்க பெஸ்ட் ப்ராக்டிசஸ். வெல் ஆர்கிடெக்ட் ஃப்ரேம்வொர்க் போய் பாருங்கள், AWSல ரொம்ப நீட்டாக போட்டிருப்பாங்க, செக்ஷன் பை செக்ஷன் பை செக்ஷன். Did that answer your question? Thank you, sir. Sir, one more clarification. இப்போ நம்ம with respect to security, இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து இந்த ஃபயர்வால், இந்த ஃபயர்வால் இந்த இடத்துல போட்டே ஆகணும், இல்லை இந்த அப்ளிகேஷன் ப்ரொடெக்ட் பண்ணணும், அது இப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்கா வித் ரெஸ்பெக்ட் AWS செக்யூரிட்டியில்? அவங்க வந்து அவங்களுடைய செக்யூரிட்டியில் வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை பற்றி பேசுவாங்க. நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபயர்வால்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணுறோம். பட் டிப்பிக்கலி செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் இன் டெப்த்ன்றதை பற்றி நம்ம சொன்னோம் நம்ம. ஸோ செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன?
ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் டிஃபென்ஸ் இன் டெப்த். மெயின் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன? பெரிமீட்டர்லையும் இருக்கணும், நெட்வொர்க்லையும் இருக்கணும், அப்ளிகேஷன்லையும் இருக்கணும், எண்ட் பாயிண்ட்லையும் இருக்கணும். ஓகே, எங்கேயாவது ஒன்று விட்டாக்க இன்னொன்று பிடிக்கிற மாதிரி. ரெண்டாவது ஷிஃப்ட் லெஃப்ட். வி டாக்ட் அபவுட் தட். டெவலப்மெண்ட் டைட்லேயே செக்யூரிட்டி திங்கிங் இருக்கணும். ஸோ இந்த பெரிமீட்டர் தான் நம்ம பேச போகிறது, ரைட்? ஸோ பெரிமீட்டர் நெட்வொர்க்கு. ஸோ பெரிமீட்டர் செக்யூரிட்டின்றது வாசலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஸோ ஃபயர் வால்ஸ் எல்லாமே ஃபயர் வால்ஸா சே FortiGate. ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து என்னெல்லாம் இந்த மானிட்டர் பண்ணணுன்னாக்க இந்த ஃப்ளோ லாக்ஸ், நேற்றுக்கு யாரோ கேட்டிருந்தாங்க, பிபிசி ஃப்ளோ லாக்ஸ், அப்புறம் க்ளவுட் ட்ரெயில், ஏடபிள்யூஎஸில் எல்லாம் ஏபிஐ ஆக்சஸ் தானே. ஏடபிள்யூஎஸில் யாரோ இன்ட்ரூடர் வந்துட்டான், they are using an API, so you need to have an audit of everything. So நெட்வொர்க்கில் இதெல்லாம் வந்து டெலிமெட்ரி கலெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபயர்வால் நம்ம OWASPன்னு ஒன்று படித்தோம். OWASP டாப் 10. இந்த SQL இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், கிராஸ் சைட் ரிக்வெஸ்ட் ஃபோர்ஜரி, இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபயர்வால். இந்த எண்ட் பாயிண்ட் தான் வந்து உங்களுடைய க்ரௌட் ஸ்ட்ரைக், இதெல்லாம் வந்து எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்ஷன். அப்படியும் மீறி கடைசியில் வந்ததுன்னாக்க என்ன பண்ணுறது? தென் 4வதும் போடுறேன், டே 0 டே நம்ம பேசணும். 0 டே, டே 0, வாட் எவர், 0 டே டிடெக்ஷன். அதுக்கு சாண்ட்பாக்ஸ் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இது வரைக்கும் சிக்னேச்சரே கண்டுபிடிக்கல. அனாமலி டிடெக்ஷன் ஃபார் அனாமலிஸ். எனக்கு சிக்னேச்சர் கிடையாது, அனாமலி டிடெக்ஷன். ஸோ எல்லாம் இருக்கணும். இது வரைக்கும் தெரியலன்னா அனாமலி டிடெக்ட் பண்ணணும். அண்ட் தெரிஞ்சதுன்னாக்க எப்படியோ உள்ளே பூத்துச்சுன்னாக்க எண்ட் பாயிண்டில் வந்து டிடெக்ட் பண்ணணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வர தடுக்கணும். அது நெட்வொர்க்கில், பெரிமீட்டரில், நெட்வொர்க்லேயும் அப்ளிகேஷன்லேயும் போட்டுருணும். பிகாஸ் நெட்வொர்க்கில் வந்து யூ won't have access to the application level HTTPS. இந்த டிப்பிக்கலி இதெல்லாம் வந்து HTTPS மேன் இந்த மிடில் பண்ணும். HTTPS ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து SQL இன்ஜெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு SQL கமாண்ட் தெரியணுமே நமக்கு. SQL கமாண்ட் TLSல என்கிரிப்ட் ஆச்சுன்னா என்னென்ன தெரியும்? இந்த நெட்வொர்க் டிவைசஸ்க்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அப்ளிகேஷன் ஃபயர்வால் தான் அதை டிடெக்ட் பண்ணும், உங்களுடைய க்ளவுட் ஃப்ளேர் இந்த மாதிரி சமாச்சாரம். அதே மாதிரி பெரிமீட்டரில் வந்து FortiGate, Palo Alto Networks. ஸோ இதெல்லாம் வந்து பெரிமீட்டர் ஃபயர்வால்ஸ். ஸோ இப்படி தான் வந்து டிஃபென்ஸ் இன் டெப்த். ஷிஃப்ட் லெஃப்ட் எல்லாம் இட்ஸ் ஆல் அபவுட் development security, security, and which is where we did the SAST, DAST, SCA, software composition analysis. இதெல்லாம் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட். ஸோ அப்புறம் 3வது வந்து ரன் டைம் டிடெக்ஷன். ஓகே, ஷிஃப்ட் லெஃப்டில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம்யா. Log4j வந்தது, ரன் டைம் டிடெக்ஷன் பண்ணுமே, அதுக்கு இந்த CNAP டூல்ஸ், ரைட்? CNAP இது வேணும். ஆனால் CNAP எதை வச்சு இந்த டிடெக்ட் பண்ணுது? இந்த க்ளவுட் ட்ரெயிலை வச்சு தான் CNAP டிடெக்ட் பண்ணுது. ஸோ தே வில் சே யூ நீட் க்ளவுட் ட்ரெயில் எனேபிள்ட், ஃப்ளோ லாக்ஸ் எனேபிள்ட். அந்த டேட்டாவை இது வந்து API மூலமாக ஆக்சஸ் பண்ணி இதில் வந்து பேஸ் லைனை கண்டுபிடிச்சு பேஸ் லைனை விட்டு டிவியேஷன் இருக்கான்னு பார்த்து தென் இட் வில் டிடெக்ட் ஆல் தட். பெரிய லெக்சர் சார். இதெல்லாம் அப்ளிகேஷனா? CNAP, SCA அப்படிலாம் சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ், அப்ளிகேஷன் இல்லை. இதெல்லாம் வந்து ஃபீச்சர். ஷிஃப்ட் லெஃப்ட் இதெல்லாம் சொல்றீங்களா? அப்படின்னா ஒரு கான்செப்ட் பத்தி சொல்றீங்களா? ரொம்ப வீக்காக இருக்கு, என்னுடைய வால்யூம் கம்மியாக இருக்கா? உங்கள் எல்லாருக்கும் கேட்குதா? ட்ராகன் ஆடியோ செட்டிங். உங்கள் வால்யூம் ஆடியோ கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது சார். அவருடைய வால்யூம் கேட்குது, பட் ரொம்ப உன்னிப்பாக கேட்க விட இருக்கு. திருப்பி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக ஷிஃப்ட் சூப்பர். லெஃப்ட் இதெல்லாம் வந்து கான்செப்டா? கான்செப்ட் தான். எஸ், ஷிஃப்ட் லெஃப்ட்ன்றது ஒரு
மெத்தடாலஜி கான்செப்ட்னு சொல்லலாம். அது வந்து ப்ராடக்ட் கிடையாது. ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட்டுக்குன்னு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ டெவலப்பர் வந்து உங்கள் பிஎஸ் கோடு எழுதுறீங்க, அதில் ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னாக்க அந்த கோடை வந்து எழுதுகிறப்பயே ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து இந்த சிஐசிடி பைப்லைனில் வந்து அந்த பைப்லைனில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோடை வந்து ரெப்போக்கு புஷ் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் செக் பண்ணு அப்படிங்கிற டூல்ஸ் தான் வந்து இந்த ஷிஃப்ட் லெஃப்ட் டூல்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் சைட் செக்யூரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ தட் யூ டோன்ட் இன்க்ளூட் அ வல்னரபிள் லைப்ரரி இன்டு அ ரெப்போ. அதுக்கப்புறம் அப்படியே புஷ் ஆகிட்டே இருக்கும். ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறதா ஷிஃப்ட் லெஃப்ட்ன்றது ஒரு திங்கிங். டிஃபென்ஸ் இன் டெப்த்தும் ஒரு திங்கிங். இதெல்லாம் செய்யணும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் திங்கிங்க்கு வந்து இதெல்லாம். இது நம்ம ஜென்ரலாக வந்து எல்லா டெவலப்பர்ஸுமே ஏதோ ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐடிக்குள்ளே தானே கம்பைலரு எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி யார் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் யார் பண்ணுவா? அந்த ஐடி பண்ணுறவங்க பண்ணுவாங்களா? நோ. ஸோ ஐடி வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்டை கொடுக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல தெரியாது. பட் ஐடிங்கிறது டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். உங்களுடைய பைத்தான் கோடோ நோட்.js கோடோ எழுதுறதுக்கு ஒரு அது வந்து சின்டாக்ஸ் எரர்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணும். அது வந்து அந்த லைப்ரரியோட கான்டென்ட் என்ன, அதுக்கு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது அந்த கோர் ஐடியோட வேலை கிடையாது. அது வந்து இந்த சிஐசிடி பைப்லைனில் வரக்கூடிய ஒரு வேலை. நீங்கள் கூட எழுதி முடிச்சிட்டீங்க, ஓகே, ஸோ எல்லாம் ரன்னெல்லாம் ஆகுது. ஆனால் அதை வந்து நீங்கள் ரெப்போ புஷ் பண்ணுறீங்க, அப்போது அந்த கோடை ஸ்கேன் பண்ணணும். அந்த கோடை ஸ்கேன் பண்ணி இந்த சாஸ்ட் டேஸ்ட் எல்லாம் பண்ணி தென் யூ சே ஓகே திஸ் இஸ் குட் கோட் ஆர் இட் ஹேஸ் கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற லைப்ரரியில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி இருக்குது, இது வந்து கம்பெனி பாலிசிக்கு ஒத்து வராது, ஸோ ரிஜெக்ட் தட் and then go back to the developer and ask them to fix it. So அது பைப்லைனில் வருமே தவிர வந்து அது ஐடியோட வேலை கிடையாது. கரெக்ட் சார். இது யூஸ்வலாக வந்து பில்டு ப்ராசஸ் அப்போ ஜென்கின்ல வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கிட்லாப்லேருந்து வந்து கோடை புல் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோனார் கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோனார் கியூப் வந்து ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வல்னரபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருப்போம், எவ்வளோ வந்து கோட் ஸ்மெல்ஸ் இருக்கணும், எவ்வளோ செக்யூரிட்டி ரேட்டிங் இருக்கணும், அதை பொறுத்து வந்து அந்த பில்டை வந்து பாஸ் பண்ணலாமா ஃபெயில் பண்ணலாமான்னு ஒரு நம்மளுக்கு கன்க்ளூஷன் கொடுக்கும். வெரி குட். Thanks, Nirmal Raj. You've been really helpful in adding that context. And again, when you hear from another person, you get a much better view because நிறைய பேர் வந்து இங்கே டெவலப்பர்ஸாக இருக்கீங்க. ஸோ அந்த டீட்டெயில் கொடுக்கறது வந்து ஐ எம் வெரி அப்ரிஷியேட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இன்னைக்கு இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது? இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ நான் சொல்ல it's all good discussion because we are here to learn, right? So இப்போ we want to connect the on-prem to cloud. So on-prem இங்க இருக்கு, இங்க ஆப் சர்வர்ஸ்லாம் இருந்தது, ஆப்ஸ்னு போடுறேன், இங்க cloud இருக்கு. எப்படி ரிமோட் சைட்டை வந்து ஆன்-பிரம்க்கு வந்து MPLS ஆர் IPsec கனெக்ட் பண்ணோமோ இதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று டைரக்ட் கனெக்ட், AWSல, Azureல எக்ஸ்பிரஸ் ரவுட்னு ஒரு சர்வீஸ் டைரக்ட் கனெக்ட், இன்னொன்று ஆளினால் அழகு VPN. இது 2 மெக்கானிசம் இருக்கு, ரைட்? டைரக்ட் கனெக்ட்லேயே மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸோ டைரக்ட் கனெக்ட்ன்றது இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் பைப், MPLS மாதிரி டெடிக்கேட்டட் லிங்க். அது வந்து ஃபார் ரிலையபிள் அண்ட் ஹை பேண்ட்விட்த். ஸோ இது வந்து 1 gig 10 gig இதெல்லாம் இருக்கும். இந்த 3வது வெர்ஷன் என்னன்னாக்க நடுவில் வந்து ஒரு ப்ரொவைடர் இருப்பாங்க, இந்த எக்வினெக்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்க வந்து they will have multiple POPs. ஸோ பாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். அவங்களுடைய ஸ்ட்ரெங்தே வந்து
எல்லா ஊர்லேயும் நான் இருக்கேன். இந்த பாப் டு இந்த ப்ரொவைடர் வந்து ஹை பேண்ட்வித் 4 லிங்க் போட்டு வச்சுருக்கேன். நீ இங்கே கனெக்ட் பண்ணிக்கோ. நான் உன்னை க்ளவுடுக்கு இங்கே லிங்க் வச்சுருக்கேன். ஸோ தட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே இருக்கணும். ஏன்னா இது வந்து ஆன் ப்ரெம் ஹெச்கியூ ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்கேன். யூசர்ஸ் எங்கே வேணாலும் இருப்பாங்க. ஸோ இது வந்து இங்கேயும் கனெக்ட் பண்ணோம், இங்கேயும் கனெக்ட் பண்ணோம், இங்கேயும் கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொவைடர் இது வந்து தேர்ட் மெக்கானிசம் ஆஃப் கனெக்டிங் ஆன் ப்ரெமிஸ் டு த கிளவுட் when you have multiple remote sites. எக்வினிக்ஸ் மாதிரியும் போவாங்க. இல்லை நான் இந்த யூசர்ஸ் எல்லாம் இங்கே ரிமோட் சைட் இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து யூசர்ஸ் ரிமோட் கிடையாது அப்படின்னாக்க, சாரி நான் இது மாதிரி போட்டு விட்டேன், ரிமோட் சைட் யூசர்னு வச்சுப்போம். ஓகே, எல்லாருமே ஹெட் குவார்ட்டர்ஸ் வழியாக வந்து தான் போகணுன்னாக்க இதுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இஃப் தேர் ஆல் ஸ்ப்ரெட் அவுட், கோவிட் வந்த பிறகு எல்லாரும் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பிகேம் பாப்புலர். ஸோ தே கேன் டூ திஸ். ஆர் தீஸ் யூசர்ஸ் கேன் கனெக்ட் டு ஹெச்கியூ via VPN அண்ட் தென் கோ டு த cloud. ஆர் தே கேன் கோ கனெக்ட் டைரக்ட்லி இங்கே ஒரு ஃபயர்வாலை போட்டு இங்கே VPN டெர்மினேட் பண்ணியும் க்ளவுடுக்கு டைரக்ட் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் வேஸ். பட் மெயினாக வந்து இந்த பிக் லிங்க்ஸ்ன்றது ஹெட் குவார்ட்டர்ஸ் டு க்ளவுடு எப்பவும் இருக்கும். அது டைரக்ட் கனெக்ட் ஃபார் லாட் ஆஃப் யூஸ் கேசஸ். இல்லை டைரக்ட் கனெக்டை வந்து மெயின் லிங்கை வச்சு இந்த VPN வந்து பேக்கப்பாக வச்சுருப்பாங்க, VPN பேக்கப். ஓகே, ஸோ இந்த க்ளவுடில் வந்து வி வில் ஸ்டடி திஸ் மேபி டுமாரோ. டிரான்சிட் கேட்வேன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பெரிய ரவுட்டர்னு வச்சுப்போம். ஓகே, இந்த டிரான்சிட் கேட்வேல தான் டெர்மினேட் பண்ணலாம். இந்த டைரக்ட் கனெக்டை இங்கே தான் டெர்மினேட் பண்ணலாம். VPN-ஐயும் இங்கே டெர்மினேட் பண்ணலாம். பட் VPN-ஐ வந்து ஒரு FortiGate-லையும் டெர்மினேட் பண்ணலாம். இங்கே ஒரு FortiGate இருந்ததுன்னா அங்கேயும் டெர்மினேட் பண்ணலாம். எல்லாம் ஒரே என்னுடைய லைன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ வாண்டட் டு கவர் திஸ். 10 நிமிஷம் இருக்கு. இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? இது லாஜிக்கலாக போயிட்டு இருக்கா உங்களுக்கு? சார் டெர்மினேட் பண்ணலாம்னு சொல்றீங்க, அது எனக்கு புரியல. ஸோ யா குட். அது எப்படி ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும்? ஸோ இது ஆன் ப்ரெம் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே வந்து AWS கோலோன்னு ஒன்று இருக்கும், கோலொகேஷன். அது பப்ளிஷ்டு செட்ஸ். இது வந்து கஸ்டமர் எக்யூப்மெண்ட். ரைட். இந்த AWS கோலொகேஷனில் 2 எக்யூப்மெண்ட் இருக்கும். இது AWS-ஓட சொந்தம், இது கஸ்டமரோட சொந்தம். AWS, this belongs to the customer. இந்த லாஸ்ட் மைல்னு சொல்லுவாங்க. இது இருக்கே, இதை வந்து இதுக்கும் வந்து ஒரு ஆக்சுவல் ஃபைபர் வேணுமே. இந்த ஃபைபர், ரைட்? FIBER, ஃபைபர், FIBRE, whatever you want, however you want to spell it. ஸோ இந்த ஃபைபரை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க, ஃபைபர் சர்வீஸ் ப்ரொவைடர் லாஸ்ட் மைலுக்கு. இதெல்லாம் வந்து கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த AWS இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த AWS வந்து இட் will lead to AWS பேக்போன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. AWS பேக்போன். இந்த AWS பேக்போன் நான் ஒரு டைரக்ட் கனெக்ட் வேணும்னு கேட்டேன்னாக்க they will provide something called a டைரக்ட் கனெக்ட் கேட்வே. எல்லாம் வர்ச்சுவல் தான், DX கேட்வேன்னு சொல்லுவாங்க, டைரக்ட் கனெக்ட் கேட்வே. ஓகே, இதை நான் சொல்லியிருந்தேன். இதை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஆக்சஸ் வந்து எல்லாருக்கும் இருக்காது செய்கிற வரைக்கும். ஸோ இந்த டைரக்ட் கனெக்ட் கேட்வே என்ன செய்யும்? இது வந்து it will connect to the transit gateway. அது டிரான்சிட் கேட்வேல பார்க்குறப்போ தெரியும். டிரான்சிட் கேட்வே அகெயின் நம்ம கேபிளில் தொட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதை வந்து ஒரு விஃப்னுவாங்க, விர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலுங்க. இதெல்லாம் நான் பண்ணதுனால அது சொல்கிறேன், கேட்கறதுனால இது பண்ணுறேன்.
So WIF. So they will call it a transit WIF. இதெல்லாம் புரியலன்றதுக்காக வந்து மனம் வருந்தி தூக்கத்தை இழந்துடாதீங்க. ஓகே, ஸோ virtual interface. ஸோ transit WIF-ன்றது இந்த direct connect gateway-ய transit gateway-க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். You can never see the port, but behind the scenes there will be some kind of a cable connection or however AWS manages. So this whole thing is all managed by AWS. But we can configure some parts of it. Okay, managed by AWS. AWS managed. அப்படின்னாக்க அதுக்கு பின்னால என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, என்ன கேபிள் ஓடுது, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இங்க வந்து கனெக்ட் பண்ணி விட்டாக்க இந்த இடத்த, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேஜிக்கலா இங்க டிரான்சிட் கேட்வேல நமக்கு ஒன்று ஏதோ தெரியும், அதை வந்து ரவுட் டேபிள் வச்சு கன்ஃபிகர் பண்ணும். ஸோ இது பூரா பிளாக் பாக்ஸ் தான், மாயாஜாலம் தான் அது. ஸோ இங்கே கனெக்ட் பண்ணே சொன்னாக்க இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வந்துடும். ஓகே, ஸோ கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இது வந்து இங்கே தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம டிரான்சிட் கேட்வே, ஸோ வி கேன் கன்ஃபிகர் திஸ். ஸோ யூசர் configurable, but not accessible, configurable, but managed service. So managed service, user configurable, AWS managed service. Okay, so in the transit gateway we will connect VPCs. One VPC 2, இதுல சர்வர் இருக்கும், servers, இங்க firewalls இருக்கும், and we will configure the transit gateway to move traffic from one VPC to the other VPC, and இங்க firewall இதுனாக்க இங்க internet mostly இருக்கும், ISP. So kind of overall from on-prem, okay, இது வந்து HQ-ன்னு வச்சுப்போம். டிரான்சிட் கேட்வேங்கிறது சாஃப்ட்வேரா இல்லை ஹார்ட்வேரா? அது பிஹைண்ட் த சீன்ஸ் ஹார்ட்வேர் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி, அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சாஃப்ட்வேர்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, ஸோ எனக்கு நமக்கு தெரிஞ்ச நம்மளால், அண்ட் ஐ வில் ஷோ யூ த ஸ்க்ரீன்ஸ். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீக் வந்து ஐ வாண்ட் டு ஷோ யூ ஆல் த AWS ஸ்க்ரீன்ஸ். ஸோ தட் இது வந்து வெறும் ஒயிட் போர்டில் நான் எழுதுறது மட்டும் இல்லை, இது நிஜமாகவே ஒரு சமாதானம் இருக்குன்றத நீங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் ஆத்தென்டிகேட் பண்ண ஆரம்பிச்சேன்னாக்கா டைம் ஆயிரும். மேபி ஐ ஷுட் ஷோ யூ டுமாரோ, ரைட்? டைரக்ட் கனெக்ட் VPNலாம் சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஐ கேன் ஷோ யூ டிரான்சிட் கேட்வே, and I'll make a note and say transit gateway and how VPCs can connect and all that. And அப்படியே வந்து எப்படி வந்து நாளைக்கு வந்து I wanted to go through some elements about regions, the performance வந்து regions, availability zones, இதெல்லாம் இருக்கு. So I want to finish this by Monday latest, the whole AWS part of it, and then move on to the next section. But again, இதை ரஷ் பண்ணுறது வந்து என்னுடைய மோட்டிவ் கிடையாது. பட் we must also, I want to do justice to both covering content, answering questions, so that you all feel that you're getting something out of this. கொஞ்சம் பெட்டரா இருக்கா இப்போ? If I can show you some on-premise cloud, that would help. On-prem connectivity to cloud architecture diagrams. Okay, on-prem connectivity. So let me make a note of that. Okay, so நாளைக்கு on, what am I doing? Oh, on-prem to cloud connectivity diagram, AWS screens. Okay, so let's do that. And I don't know what I did, but okay. So if I
look at this. So you have on-prem headquarters. இங்கே வந்து AWS க்குள்ள வந்து AWSக்கு வருது. இங்கே ட்ராக் கனெக்ட் கேட்வேன்னு ஒன்று இருக்குது. இதுவே அந்த டயக்ராமும் இப்படி தான் இருக்கும். ட்ராக் கனெக்ட் கேட்வே போட்டு டிரான்சிட் கேட்வேக்குள்ளே கனெக்ட் ஆகி டிரான்சிட் விஃப்னு இருக்கும். தெர் ஆர் அதர் விஃப்ஸ் லைக் பப்ளிக் விஃப், ப்ரைவேட் விஃப், அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். டிரான்சிட் கேட்வேல VPCs will connect. ஸோ நாளைக்கு I will find some AWS references and I'll give you those references. You can take a look at how things connect, and then I will also show you some AWS screens. சரியா? 4 chat messages இருக்கு. Okay, VPC small LAN, on-premise connectivity. Okay, I think I saw all these chat messages while we were talking. Cool. Any final questions? இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு நெட்வொர்க்கை வந்து எப்படி நம்ம சேஃபா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் ஆனில் என்ன பண்ண போகிறோம்னாக்க, நான் டெரஃபார்ம் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ஐ வில் ஹெல்ப் யூ ரன் தட். ஐ வில் ஷோ இட் யூ ரன்னிங் இன் மை என்வாயன்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு ஒரு 48 பேகோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து பட்ஜெட் அலர்ட்லாம் க்ரியேட் பண்ணி, ஸோ ஒரு 48 வந்து ஒரு ரீஜனில் க்ரியேட் பண்ணுவோம், இன்னொரு ரீஜனில் ஒரு 48 இன்னொரு 48 க்ரியேட் பண்ணுவோம், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு VPN கனெக்ஷனை போடுவோம். 2 48க்கு பின்னாலேயும் இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் ஸோ இந்த 48ல் வந்து 2 இன்டர்ஃபேஸ் இருக்கும், பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட். ஸோ ப்ரைவேட் சப்நெட்டில் ஒரு லினக்ஸ் மிஷினை போட போகிறோம். அதில் வந்து என்ஜினிக்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணல, பட் பேசிக் லினக்ஸ் மிஷின். ஸோ ஒரு லினக்ஸ் மிஷின்லேருந்து இன்னொரு ரீஜனில் இருக்கக்கூடிய இன்னொரு லினக்ஸ் மிஷினுக்கு ஃபயர்வால் மூலமாக போய் அந்த பக்கம் போயிட்டு பேக் அண்ட் ஃபோர்த் பேக்கெட்ஸ் வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கே வந்து 2-3 வாரம் ஆகிடும். பை த டைம் எவ்ரிபடி கெட்ஸ் ஆன் போர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இஸ் கோயிங் ஆன், மினிமம் 2 to 3 வீக்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து நேராக பார்க்குற போது வந்து டிரான்சிட் கேட்வே பண்ண போகிறது இல்லை, பட் ஐ கேன் ஷோ யூ அட் தட் டைம் டிரான்சிட் கேட்வேனாக்கா இப்படி தான் அப்படின்றத இது பண்ணுவேன். பிகாஸ் டிரான்சிட் கேட்வேயே வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ பட் ஐ வில் டெஃபினெட்லி ஷோ யூ அ டிரான்சிட் கேட்வே. இந்த படம் கொஞ்சம் நீட்டான படம் மாதிரி இருக்கும், அது அவ்வளோதான். ஸ்கொயர்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம், பட் தட்ஸ் ஹவ் இட் வில் லுக். பிக்சரில் போடணுன்னாக்கா இப்படி தான் போட முடியும். பட் டிரான்சிட் கேட்வேன்றது VPC, நீங்கள் AWS ஆக்சஸ் இருந்ததுன்னா VPCயில் போனீங்கன்னாக்கா டிரான்சிட் கேட்வேன்றது ஒரு halfway டவுன் ஆன் த லெஃப்ட் பேஜ் டிரான்சிட் கேட்வே வரும். ஸோ டிரான்சிட் கேட்வே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அட்டாச்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ரவுட் டேபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் டிரான்சிட் கேட்வே மேனேஜ் பண்ணுறது. பட் அதெல்லாம் வந்து இட்ஸ் பிட் மோர் அட்வான்ஸ்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் இதெல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாக்க, தென் ஃபார் தோஸ் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் டேக் இட் அப் ஆர் வி வில் ஃபிகர் அவுட் வாட் டு டூ ஆஃப்டர் திஸ். பட் இதெல்லாம் பேசிக்ஸ் தெரியலன்னாக்கா வந்து டிரான்சிட் கேட்வேனாக்கா எதுக்கு அந்த டிரான்சிட் கேட்வே இருக்குது? டு கனெக்ட் மல்டிபிள் VPCs, அப்ளிகேஷன் VPCs, டைரக்ட் கனெக்ட், எல்லாமே வந்து அதில் VPN எல்லாமே வந்து டிரான்சிட் கேட்வே. அது ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரி அது. So it can connect multiple types of connections and route na layer 3 routing. See how concepts build up. layer 3ல தான் ரன் பண்ணுது, layer 2 நமக்கு access கிடையாதுங்க. ஸோ எல்லாமே வந்து IP based routing, subnet based routing. சப்நெட் படித்தோம், அதனால சப்நெட் பேஸ்ட் ரவுட்டிங் இப்போ வருது. இல்லைன்னா வந்து அதை படிக்கலன்னாக்கா இது என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது. சரியா? கார்த்திக், யூ ஹேவ் அ கொஸ்டின், சொல்லுங்க. சார் நீங்கள் வந்து இப்போ அந்த டிரான்சிட் கேட்வே இதெல்லாம் சொன்னீங்களே சார், ஸோ இதுக்கு ஏதாவது காஸ்ட் இன்வால்வ் ஆகுமா? ஏன்னா ஜென்ரலாகவே we create resources in AWS, there is some cost involved running that. So இப்போ நீங்கள் சொன்ன அந்த some of the things, would it be involving some cost or? ஏன்னா அது sometimes people அது அவேராக இருக்க மாட்டாங்க, ஏன்னா கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூல் AWSல ஃப்ரீயே கிடையாது. அதான் இல்ல அது கொஞ்சம் கிளாரிட்டி கிளியரா சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா people may not be aware about that, அதுக்காக சொல்லுங்க. பட் நம்ம டிரான்சிட் கேட்வே கிரியேட் பண்ண போறது இல்ல, அதனால வந்து ஐ வில் ஆல்சோ வாக் யூ த்ரூ. பட்ஜெட் அலர்ட்டை செட் பண்ணிட்டு தென் we must also destroy all the resources that we created so that you don't get a bill. ஏன்னா உங்கள் கிரெடிட் கார்டு தான் போட போகிறீங்க,
for those who are comfortable doing that. Illadna, for those who are not comfortable doing that, you can watch me do that on my screen, and then you can learn from that too. But, we're going to put a budget alert of $1 or whatever amount it is, and then it will send you a notification saying, hey, you are exceeding your budget alert. So, adallam vandu I'll walk you through when we get to the hands-on. Hopefully, in a couple of weeks, we will get there. Okay, thank you, sir. Yeah. Any concern ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. ஓகே, அது கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும், கன்சர்னாக இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த காஸ்ட்டும் வரும்போது வந்து நம்ம சொந்த பைசா போகுது. அதனால இன் ஜென்ரலி இட் ஷுட் பி வெரி ரீசனபிள். ஏன்னா நம்ம ரன் பண்ண போகிறது வந்து ஆக்சுவலாக ரன் பண்ணிட்டு தென் at the end of the session we will shut down the VM and not terminate, shut down the VM and then bring it up again when we need it for the next class. But there will be a cost associated with it, and I don't think it will be expensive. Again, I cannot உங்க சார்பில் நான் வந்து இந்த படத்தை செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. அதனால but that is the only way to learn. ஆனால் if you feel you can learn of what I do, absolutely fine. ஏன்னா நான் என்னுடைய மிஷினில் ரன் பண்ணி அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா? அதை அங்கே வரப்போ அதை பற்றி யோசிப்போம். இப்போ இட்ஸ் a bit too early. Okay, yeah. So we will stop here. It's 5 minutes past 9. So over tonight and tomorrow, think over it, and we will resume our discussion. As I said, we have a few topics to cover before the hands-on. So I want to move it. இனிமே எல்லாமே ஃபுல்லாக ஏடபிள்யூஎஸ்ஸாக தான் இருக்க போகுது. நத்திங் ஆன் ப்ரைம், எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ஸாக ஃப்ரம் கோயிங் ஃபார்வர்ட். கான்செப்ட் எலாஸ்டிக் ஐபினா என்ன, பப்ளிக் சப்நெட் வர்சஸ் ப்ரைவேட் சப்நெட், இன்ஸ்டன்ஸ் டைப்னா என்ன, ஸ்டோரேஜ் டைப்ஸ்னா என்ன, எவ்வளோ இருக்குது, எல்லாம் ஏடபிள்யூஎஸ் ஸ்க்ரீனை வச்சு தான் வந்து ஐ வாண்ட் டு ஷோ இட் யூ. லோட் பேலன்சர்ஸ், பேசிக் இல்லை, ஈவன் திங்ஸ் தட் வி யூஸ் இன் ப்ரொடக்ஷன், அது எல்லாத்தையும் வந்து இது என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாக்க தென் யூ வில் நோ தட் தீஸ் திங்ஸ் எக்ஸிஸ்ட். அண்ட் டீப்பராக போகணுன்னாக்க யூ கேன் ஸ்டடி a bit deeper. ஓகே, தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாம் லேட் ஆகிடுச்சு. ஸோ we will stop it here and I'll meet you again tomorrow. Okay, good night. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you very much for attending.